இஸ்லாத்தில் வானவர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் உதவியாளர்கள் பற்றி பார்ப்போம். வானவர்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட அல்லாஹ்வின் சிறப்பு படைப்புகள். அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதில்லை. மேலும் நம்மை காக்கவும், செய்திகளை வழங்கவும், நமது செயல்களை பதிவு செய்யவும் இரவும் பகலும் உழைக்கிறார்கள். இந்த அற்புதமான உதவியாளர்களை பற்றி அறிந்து கொள்வோம். மேலும் மரியமின் மகனான ஈசாவுக்கு நாம் தெளிவான சான்றுகளை அளித்து ரூஹுல் குதூஸை, புனித ஆவியான ஜிப்ரீலை கொண்டு அவருக்கு ஆதரவளித்தோம். அமைதியான வானம் மெதுவாக மாறத் தொடங்கியது. நீல நிறத்தின் ஆழம் கருமேகங்களால் மூடப்பட்டது. மெல்லிய காற்று பூமியை தொடுந்தது. வானத்தின் உயரத்தில் மனித கண்களுக்கு தெரியாத ஒரு வல்லமை இருந்தது. அவர் வானவர் மீகாயில், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றவர். அவர் உருவம் தெரியாது, ஆனால் அவரது இருப்பு உணர முடியும். ஒளியாக, அமைதியாக, கருணையாக கருமேகங்கள் ஒன்றாக திரண்டு அந்த நூறொளியைச் சுற்றி நிலைத்தன. மின்னல் வானத்தை வெட்டி ஓடியது. இடி அதன் சக்தியை அறிவித்தது. பூமியில் மக்கள் மேலே பார்த்தனர். மழை வரப்போகிறது என்று உணர்ந்தனர். ஆனால் அது ஒரு சாதாரண மழை அல்ல. அது அருளின் தொடக்கம். முதலாவது மழைத்துளி விழுந்தது. மழை மெதுவாக பூமியை தழுவியது. பசுமையான வயல்கள் உயிர் பெற்றன. உலர்ந்த நிலம் மீண்டும் சிரித்தது. மரங்கள் நன்றி கூறியது போல ஆடியது. மலர்கள் மெதுவாக மலர்ந்தன. ஒவ்வொரு துளியும் உயிரை அளித்தது. அந்த மழை வெறும் நீர் அல்ல, அது ஒரு வரம். ஆறுகள் நிரம்ப ஆரம்பித்தன. நீரின் ஓசை இனிமையாக ஒலித்தது. பறவைகள் குரல் கொடுத்தன. இயற்கை முழுவதும் விழித்துக் கொண்டது. இந்த எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு தெய்வீக கட்டளை இருந்தது. அல்லாஹ்வின் கருணை, அவரது அளவற்ற அருள். மீகாயில் அந்த கட்டளையை நிறைவேற்றினார். அவர் மழையை வழிநடத்தினார். ஒவ்வொரு துளியும் சரியான இடத்தை அடைந்தது. ஒவ்வொரு உயிரும் தனது பங்கை பெற்றது. பசி கொண்ட நிலம் உணவு பெற்றது. தாகம் கொண்ட உயிர்கள் நீர் பெற்றது. வாழ்வு மீண்டும் மலர்ந்தது. மழை மெதுவாக குறைந்தது. ஆனால் அதன் விளைவு பெரிதாக இருந்தது. பசுமை எல்லா திசையிலும் பரவியது. அமைதி பூமியை மூடியது. சூரிய ஒளி மேகங்களை தாண்டி வந்தது. அது நூறொளியுடன் கலந்து பிரகாசித்தது. ஒரு புதிய நாள் பிறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.